இன்னமும் தேர்தல்களில் பரிசா நேசனலை மக்கள் நம்புவது வருத்தமளிப்பதாக உள்ளது என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றும் ஒரு கட்சியாக பரிசான் நேசனல் இருப்பதை பலரும் தெரிவித்தும், மக்கள் ஏன் மீண்டும் மீண்டும் தேர்தல்களில் பரிசானுக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று மகாதீர் தெரிவித்துள்ளார். பரிசானை மக்கள் நம்புவதால் தமக்கு மிகுந்த வருத்தமும் சோகமும் ஏற்படுவதாகவும், அதே நேரத்தில் மக்கள் மீது கோபமாக இருப்பதாகவும் மகாதீர் கூறியுள்ளார். வெளிப்படையாக பரிசான் நேசனல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் ஊழல் வழக்குகளை எதிர்நோக்கியும் வருகிறது. ஆனாலும் மக்கள் பரிசானுக்கு வாக்களிப்பது தமக்கு மிகுந்த வேதனையை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். சாலையில் சென்று கொண்டிருக்கும் பெண்ணின் கைப்பையை அபகரிக்க முயற்சிக்கும் மோட்டார் சைக்கிளோட்டி தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 2 உள்ளூர் இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜொகூர் ஸ்ரீஅலாம் மாசாய் சாலையில் இந்த வழிப்பறி சம்பவம் கடந்த புதன்கிழமை மாலை 4:30 மணிக்கு நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததாக ஸ்ரீஅலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷொகைமி இஷாக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட 2 இளைஞர்களும் நேற்று மாலை 6:20 மணிக்கு அதே ஸ்ரீஅலாம் பகுதியில் கைது செய்யப்பட்டதாகவும், அவ்விருவரும் 23 மற்றும் 35 வயதுடைய உள்ளூர் இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வழிப்பறி செய்ததாக நம்பப்படும் பல்வேறு பொருட்கள் அவர்களிடமிருந்து காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருவர் கைகலப்பில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இருவரையும் காவல்துறையினர் தடுத்து வைத்துள்ளதாக இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட காவல்துறை தலைவர் குமரேசன் தெரிவித்தார். இச்சம்பவம் நேற்று மாலை தமான் புக்கிட் இண்டா வணிக தளத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைகலப்பில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் 21 வயது உள்ளூர் இளைஞர் என்றும், மற்றொருவர் 49 வயது சிங்கப்பூரை சேர்ந்தவர் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தை நிறுத்துவதற்காக காத்திருந்த இளைஞரை முந்திக் கொண்டு சிங்கப்பூர் ஆடவர் வாகனத்தை நிறுத்தியதால் கோபமடைந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக குமரேசன் கூறினார். அதிக லாபம் பெறும் நோக்கத்தில் இயங்கலை நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக 39 வயது இல்லத்தரசி தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சோலார் விளக்குகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் முதலீடு செய்யும்படி கடந்த திங்கட்கிழமை அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றதாகவும், அதிக லாபம் பெறும் நோக்கத்தில் 39 வயது சம்பந்தப்பட்ட இல்லத்தரசி தனது சேமிப்பு பணத்தை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் நல்ல லாபம் பெற்றாலும் பணத்தை திரும்ப பெற மீண்டும் கட்டணம் செலுத்த வேண்டும் என வற்புறுத்தப்பட்டதும் நேற்று மாலை தெமர்லோ மாவட்ட காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்ததாக பகாங் மாநில காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ யகாயா உஸ்மான் தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் 10 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 13 பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதில் மொத்தம் 1,36,110 ரிங்கிட் பணத்தை அவர் இழந்துள்ளதாக டத்துஸ்ரீ யகாயா உஸ்மான் கூறினார். இயற்கை நலன் நீர் மேலாண்மை அமைச்சின் துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் கெடாவில் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படாமல் தாமதப்படுத்துவதாக கெடா மாநில மந்திரி பிசார் டத்துஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் குற்றம் சாட்டினார். கெடாவில் பெரிகாத்தான் ஆட்சி செய்வதால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளிலும் இவர்கள் கட்சி வேற்றுமையுடன் நடந்து கொள்வதாக சனூசி தெரிவித்தார். பினாங்கில் புதிய நீர் சுத்திகரிப்பிற்கான அரசு மானியங்கள் வழங்கப்படுவதை சனூசி சுட்டிக்காட்டினார். அரசியல் வேற்றுமையுடன் துணை அமைச்சர் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் சனூசி எச்சரிக்கை விடுத்தார். வெள்ளத்தால் பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டாலும் பெரிகாத்தான் ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக டத்துஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் குற்றம் சாட்டினார். பத்துகாவான் சுங்கை ஊடாங் கூண்டு அருகே படகில் இருந்து தவறி விழுந்து கடலில் காணாமல் போன ஒருவரின் உடல் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. 28 வயதான இஸ்மாயில் அமாட் என்ற அந்த நபரை தேடும் பணி நேற்று தொடங்கப்பட்டதாக பினாங்கு மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் முகமது ஷோகி ஹம்சா தெரிவித்தார்.
இன்று காலை 5 படகுகளின் ஆதரவுடன் இந்நடவடிக்கை தொடர்ந்தது. மேலும் தேடுதல் பிரிவுகளை பினாங்கு மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் ஒருங்கிணைத்தது. இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவரின் உடல் காலை 9:40 மணி அளவில் சுங்கை ஊடாங் கூண்டுக்கு அருகில் தீயணைப்பு வீரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். உடல் பத்து மூசாங் ஜெட்டிக்கு கொண்டு வரப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை கொத்தபாருவில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் டாரிங் வவாசான் கிளந்தான் நடவடிக்கையில் 2000க்கும் மேற்பட்ட போன்சாய் மரங்களை ஏற்றிச் சென்ற லாரியை தடுத்து நிறுத்தியதன் மூலம் அண்டை நாட்டிலிருந்து அலங்கார செடிகளை கடத்தும் முயற்சியை பொது செயல்பாட்டு படையான GOF பிரிவின் தென்கிழக்கு படை பிரிவு வெற்றிகரமாக முறியடித்தது. அருகில் உள்ள எல்லைப் பகுதியில் வழக்கமாக மேற்கொள்ளப்பட்ட ரோந்து பணியின் விளைவாக GOF 18வது பட்டாலியனின் உறுப்பினர்கள் இரவு 7:20 மணிக்கு அவற்றை கைப்பற்றியதாக அதன் தலைவர் நிக் ரோஸ் அசான் நிக் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். லாரியை ஆய்வு செய்த போது தாய்லாந்தில் இருந்து செல்லத்தக்க ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2780 போன்சாய் மரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த மரங்கள் உள்ளூர் வகை தாவரங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் பூச்சிகள் மற்றும் நோய்களை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது என்றும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதனை அடுத்து 29 வயதான லாரி ஓட்டுநரான உள்ளூர்வாசி மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாகனம் உட்பட பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த மதிப்பு 13,10,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிய விதியின்படி முதல் 3 மாதங்களில் மருந்து விலைகளை காட்சிக்கு வைக்காத மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சு அபராதம் விதிக்காது அல்லது நடவடிக்கை எடுக்காது என்று தெரிவித்துள்ளது. நேற்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு அமலாக்க அதிகாரிகள் மருத்துவமனைகளுக்கு சென்று மருந்து விலைகளை காட்ட தவறியதற்காக அவர்களுக்கு சம்மன் அனுப்புவதாக அச்சுறுத்தியதாக ஒரு தனியார் மருத்துவர்கள் குழு தெரிவித்தது. இதனை அடுத்து சுகாதார அமைச்சு இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. மலேசியாவின் தனியார் மருத்துவ பயிற்சியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சுகாதாரம் மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு நேற்று வழங்கிய 3 மாத கால அவகாசத்தை மீறி திடீர் சோதனைகள் நடத்தியதாக தெரிவித்திருந்தது. பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி விடுப்பில் செல்லும் முடிவை பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆதரித்து அது ஒரு பிரச்சனையே இல்லை என்று தெரிவித்துள்ளார். ரபிசி சில நாட்கள் மட்டுமே விடுப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். யாராவது விடுப்பு எடுக்கக்கூடாது என்று ஒரு விதி உள்ளதா என்று வினவிய அவர் தாமே சில நாட்கள் விடுமுறையை தேடிக் கொண்டிருப்பதாக இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். தாம் எந்த ஒரு விடுப்பும் எடுக்கவில்லை. ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு பிறகு ஒருவேளை தமக்கும் சில நாட்கள் விடுமுறை கிடைக்கலாம் என்று அவர் மேலும் கூறினார். ரபிசியின் விடுப்புக்கான காரணம் குறித்த தொடர்ச்சியான கேள்விகளை அன்வார் நிராகரித்தார். ரபிசியின் அரசியல் நிலைப்பாடு குறித்த ஊகங்களுக்கு மத்தியில் குறிப்பாக PKRின் அண்மைய தேர்தல்களில் பல கூட்டாளிகள் தோல்வி அடைந்த பின்னர் இந்த இடைவெளி ஏற்பட்டது. அடுத்த மாதம் நடைபெறும் கட்சி தேர்தல்களில் PKR துணைத் தலைவர் பதவியை அவர் பாதுகாப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.